நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தீர். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தீர். பெயரைச் சொல்லி அழைத்தீர், உம் பிள்ளையாக மாற்றினீர். பெயரைச் சொல்லி அழைத்தீர், உம் பிள்ளையாக மாற்றினீர். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 50:23 நாம் வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்கிறார். என்ன அருமையாக தாவீது ஆண்டவரை ஸ்தோத்திர பலியிடுகிறதின் முக்கியத்துவத்தை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எந்த நன்மையையும் நாம் பெற்றுக்கொண்டு அதற்காக ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது இந்த ஸ்தோத்திர பலியிடுகிற நாம்
தேவனை மகிமைப்படுத்துகிறதாக அவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, தன் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை முறைமைகளை, வழிகளை செவ்வைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் அதை பார்க்கிறது. செவ்வைப்படுத்துகிறது என்றால் ஏற்கனவே தவறான ஒரு காரியத்தில் இருந்து அதை இனி செய்யாமல் நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறது தான் செவ்வைப்படுத்துவது. எலியாவின் நாட்களில் பாருங்கள், பலிபீடம் இடிந்து கிடந்தது. பாகால்களின் கொட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பாகால்களின் தீர்க்கதரிசிகள் அங்கு கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எலியா கர்த்தருடைய பலிபீடம் இடிந்து கிடக்கிறதை அவன் பார்க்கிறான். அந்த இடிந்து கிடக்கிற பலிபீடத்தை அவன் செப்பனிட ஆரம்பிக்கிறான், திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறான். அங்கு சில காரியங்களை அவன் செய்ய தொடங்குகிற பொழுது தேவனுடைய பெரிதான ரட்சிப்பு வெளிப்படுகிறது. பாருங்கள், பலிபீடத்தை செப்பனிட்டு எலியா அங்கு பலிகளை செலுத்த ஆரம்பித்து ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்ததாம். ஜனங்கள் கூடியிருந்தவர்கள் எல்லாரும் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஒருவர் நம்முடைய பலிபீடத்தை, இடிந்து கிடக்கிற வாழ்க்கையை, செவ்வைப்படுத்தப்படாத வாழ்க்கையை நாம் செவ்வைப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை செவ்வைப்படுத்தப்படுகிறது நிமித்தமாக, நம்முடைய வழிகள் செவ்வைப்படுத்தப்படுகிறது நிமித்தமாக தேசங்கள் கர்த்தரை தெய்வமாக அறிந்து கொள்ளுமாம். ஒரே ஒருவர் பலிபீடத்தை செப்பனிடுகிற போது அன்றைக்கு தேசமே குப்புற விழுந்ததென்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை, வழியை செப்பனிட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாக அநேகரை ஆண்டவருக்குள் வழி நடத்துவார் அல்லவா, சந்திப்பார் அல்லவா. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் செப்பனிட ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் கர்த்தருக்கு எதிராக, விரோதமாக நாம் நடந்து கொள்ளுகிற காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம விட்டு அப்புறப்படுத்தி விட்டு அவர் விரும்புகிற, அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய தொடங்குகிற பொழுது கர்த்தர் அதில் மகிழ்ந்து நம் மூலமாக பெரியதொரு ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். தன்னுடைய வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் தேவனாகிய கர்த்தர் நாம் ஒருவர் நம்மை சரி பண்ணி கொள்ளும் பொழுது, செவ்வைப்படுத்துகிற பொழுது, தேவனுடைய ஒத்தாசையோடு கூட நம்முடைய வாழ்க்கை முறைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிற பொழுது பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அப்படி ஆண்டவர் செய்யும்படியாக இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வாழ்க்கையை, வழியை நீர் செவ்வைப்படுத்தும். கடந்த நாட்களில் அது உமக்கு பிரியமானதாக இருந்திருக்கவில்லை. பல பகுதிகளில் இடிந்து கிடக்கிறது, பல காரியங்களில் ஓட்டை விழுந்திருக்கிறது, பல காரியங்களில் சிதைந்து போயிருக்கிறது. இது எல்லாவற்றையும் நான் சீர்படுத்துவேன், உம்முடைய ஒத்தாசையோடு கூட நான் சரிப்படுத்துவேன் என்று யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி செவ்வைப்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரை கொண்டும் தேசத்திற்கு, பூமிக்கு ஒரு பெரியதொரு ரட்சிப்பை நீர் வைத்திருக்கிறீர். அதை அவர்களை கொண்டு செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னபடியே ஆண்டவரே, அந்த ரட்சிப்பு வெளிப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வெளிப்படுவதாக, ஒவ்வொரு வாழ்ந்து வருகிற சமுதாயத்துக்குள், திருச்சபைகளுக்குள், தேசத்துக்குள் அந்த ரட்சிப்பு வெளிப்படுவதாக என்று சொல்லி உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.